குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் விநாயகா போற்றி. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு. இது கடைசி வரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. சேலத்திலிருந்து ஸ்ரீ பூங்கொடி. கோச்சார நிலையில் கோச்சார சனி பகவான், குரு பகவான், சூரியன், சந்திரன் இவர்களால் ஏற்படும் மாரகம் தரும் நிலையை பற்றி இப்போது அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். நடைபெறும் தசாநாதன் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் வரும் காலமும் அல்லது பாதகஸ்தானத்தில் வரும் காலமும் மாரகம் தரும் காலமாகும். அதாவது தசாநாதன் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் வரும் காலமும் அல்லது பாதகஸ்தானத்தில் வரும் காலமும் மாரகம் தரும் காலமாகும். அடுத்து நடைபெறும் புத்திக்குரிய கிரகம் பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்திற்கு அல்லது அதன் அதிபதிகளுக்கு சம்பந்தப்படும் காலம் இறப்பை தரும் காலமாகும். அதாவது புத்திக்குரிய கிரகம் பாதகஸ்தானத்திலோ மாரகஸ்தானத்திற்கோ அல்லது அதன் அதிபதிகளுக்கோ சம்பந்தப்படும் காலம் இறப்பை தரும். அடுத்து கோச்சார சனி பகவான் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் பாவத்திற்கு சம்பந்தப்படும் காலமும் மாரகத்தை தரும். அடுத்து லக்னம் அல்லது சந்திரனுக்கு 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் மாரகஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் வரும் காலமும் மாரகத்தை தரும். சூரியன் அல்லது லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராசி அல்லது லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் வரும் காலமும் மாரகத்தை தரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவரும் தயாரிந்து கொண்டு பயனடையலாம். வாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.